கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 3, 13, 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 2 வாரமா கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்ற இந்த சத்தியத்தை ரொம்ப ஆழமாக டீப்பா நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமேன். 3 பாகங்கள் முடிஞ்சிருச்சு. 3 பார்ட்ஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்த 3 பாகங்கள். அந்த 3 பாகங்களும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அதை பார்க்காதவங்க நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் ஜே கிரண் பால்ல போய் வீடியோஸ் என்ற செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா த பிளெஸிங் அப்படின்னு 3 பாட்டு பேசியிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பேசியிருப்பேன், 2வது பாட்டு பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் பேசியிருப்பாரு, 3வது பாட்டு நான் போன வாரம் நான் பேசியிருப்பேன். ஆமென். இன்றைக்கு 4வது பாகம் தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 ரொம்ப கிளியரா எழுதுறாரு பவுல். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இது யாரை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து தான் மரத்துல தூக்கப்பட்டார், சிலுவை மரத்துல தூக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். ஆமென். அவர் மரத்துல தூக்கப்பட்டதுனால, சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். கிறிஸ்து நமக்காக சாபமாகினார், நாம் எல்லா சாபத்திலிருந்து விடுதலை ஆகும்படி. இதுதான் நடந்துச்சு சிலுவையில். சிலுவைக்கு அவர் போன ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும், அதே போல எல்லா சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உங்கள் மேல் எந்த சாபமும் கிடையாது. ஆமேன். இதுக்குதான் நீங்க ஒரு பெரிய ஆமேன் சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா அநேக ரட்சிக்கப்பட்டவங்க இதை நம்பிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சாபம் இருக்குது, ஏதோ ஒரு பூர்வீக இது இருக்குது, அது இருக்கு. எதுவும் கிடையாது. கிறிஸ்து சாபமானார், உங்களை எல்லா சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இந்த இன்ட்ரடக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ல நிறைய பேசியிருக்கிறேன். இது எதுக்கு? இது நம்ம சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டு இன்னைக்கு என்ன நம்ம மேல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 14வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வர முடியும். புறஜாதிகள்னா நம்மளை தான் குறிக்கிறது. நம்ம யாரும் பிசிக்கல் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம் கிடையாது. நம்ம யாரும் பயாலஜிக்கல் சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரஹாம் கிடையாதுல்ல. நம்மளாம் புறஜாதிகள் தான். இஸ்ரவேல் தான் பிசிக்கல் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். யாக்கோபின் பிள்ளைகள் தான். அவங்க தான் அவருடைய ரத்த வழியில வராங்க, பிசிக்கலா வராங்க. ஆனா நாம கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரராகிறோம். ஆமென். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் அது அவருடைய தொடக்கம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை அழைக்கிறாரு, அழைச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்ம மேல இருக்குது என்று வேதம் தெளிவா போட்டிருக்கு வேதத்துல. ஆமென். the same blessing that was upon Abraham. ஆபிரகாம் மேல ஆண்டவர் என்ன பேசினாரோ அதே ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததியின் மேல, ஈசாக்கின் மேல, யாக்கோபின் மேல, இஸ்ரவேல் மேல என்ன ஆசீர்வாதத்தை அவர் பேசினாரோ, என்ன ஆசீர்வாதத்தை அவர் வைத்தாரோ, அதே ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நம்ம மேல கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே ஆசீர்வதித்தார்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சாரு. அதற்கு காரணமே ஆபிரகாம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தார்கள், ரொம்ப நீதியா இருந்தானுங்க, ரொம்ப ஒழுங்கா இருந்தாங்க. அதனால அவர் ஆசீர்வதிக்கல. அவர்களை ஆசீர்வதித்த காரணமே ஆபிரகாம் தான். ஒரு இடத்துல சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க எகிப்துல. யோசேப்பின் காலத்துல அவங்க எகிப்துக்கு போறாங்க, மைக்ரேட் ஆகி போறாங்க. அப்புறம் அங்க போய் என்ன ஆயிடுறாங்க, பஞ்சம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கணும். பஞ்ச காலம் முடிஞ்ச பிறகும் அங்கேயே உட்காந்துருக்கானுங்க. என்ன ஆயிருது, யோசேப்பின் காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்த பார்வோன் என்ன பண்ணிடுறான், அவங்கள அடிமையாக்கிடுறான். அதுதான் ஆண்டவர் சொல்ற இடத்துல இருக்கணும்ன்றது. நம்மளா முடிவு பண்ணி எங்கேயா போனா இந்த மாதிரி தேவையில்லா சிக்கல்ல மாட்டிக்கிறோம் போயிட்டு. அதே மாதிரிதான் போய் மாட்டிக்கிட்டானுங்க அவனுங்க. மாட்டிக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, பஞ்சத்துல போய் மாட்டிக்கிட்டானுங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கதறானுங்க, ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், ஆண்டவரே எங்களை ரட்சியும் கதறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சகர் அனுப்புறார். மோசே என்ற ஒரு பெரிய ரட்சகரை எழுப்பி அனுப்புறார், அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக. ஏனென்றால் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்கள் எந்த தேசத்திற்கு அடியிலும் அடிமையா இருக்க மாட்டார்கள். they shall not be enslaved or they shall not be in bondage. அடிமைத்துவம் அவர்களுக்கு கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல கீழே அவர்கள் இருக்கிறதுனால அடிமையா இருக்க முடியாது அவர்கள். ஆனா அடிமையாயிட்டானுங்க. ஏன் அடிமையாயிட்டானுங்க? ஆண்டவர் சொல்றது கேட்காம அவனுங்களா எங்கேயோ போய் உட்காந்து அடிமையாயிட்டானுங்க.
ஆனால் ஆண்டவர் அவங்கள மறக்கல, கூப்பிடுறானுங்க ஆண்டவரே அப்படின்னு கதறும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு ரட்சகர் அனுப்புறாரு. அனுப்பிட்டு எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் வாங்க, யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல ஒரு 2 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் 3 3வது வசனம் 16-17 வாசிங்க சிஸ்டர். 16-17. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிராம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏந்தியர், எமோரியர், பெரிசேயர், ஏவியர், எபிசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. ஆமென். சோ இஸ்ரவேல் தேச ஜனங்களை வந்து மோசே சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்படியா போய் சொல்லு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களின் தேவன் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லுன்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவன் போய் கூட சொல்லுன்னு சொல்ல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உங்களுடைய முற்பிதாக்களின் தேவன். ஏன் அந்த ஆபிரகாம் எழுக்கிறார் உள்ள? ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார், ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் இப்பொழுது நிறைவேற்றுறார். என்ன பண்றாரு? அடிமையா இருக்கிறானுங்க, இவங்ககிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் வந்திருக்கிறேன், வந்து உங்களை என்ன பண்ண போறோம்னா உங்களை இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான ஒரு பெரிய தேசத்துக்கு நான் கொண்டு போறேன்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையானதுக்கு காரணமே ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கை தான். அவனுங்க பெருசா ஒழுங்கா இருந்ததுன்னா கிடையாது. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நமக்கு அது இது புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த உடன்படிக்கை தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை செய்ததுனால நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஏதோ பெருசா பண்ணாதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் செய்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம். அவர் செய்ததுக்கு ஈடே கிடையாது. ஹல்லேலூயா. நாம என்ன செய்தாலுமே இயேசு சிலுவையில செய்த காரியத்திற்கு ஈடே கிடையாது. சோ அதன் மூலமாக தான் ஆசீர்வாதம் வருகிறது. கலாத்தியர் 3:14 அதான் வாசிச்சோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு கிறிஸ்து மூலமாக, through Christ we receive this blessing. சொல்லுங்க, இயேசு மூலமா தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இயேசு மூலமாக எனக்கு சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஒழுக்கம், நான் அப்படி, நான் இப்படி, எங்க அப்பா இப்படி, எங்க பரம்பரை அப்படி, அதனால கர்த்தர் என்னைய பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால, என் பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டதுனால, இயேசுவினால நான் இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் ஜீசஸ் ஹஸ் டன் ஃபார் மீ. அவருடைய ரத்தம் தான் என்னை இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த ஆசீர்வாதம் புரியணும்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புரியணும். To understand the blessing, you need to understand what is the blessing of Abraham. ஆமென். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்றது புரியணும். ஆமென். சோ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமோட கதை அதுல எடுத்து படிச்சாலே தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லி அவனை கூப்பிடுறாரு, அவனை ஆசீர்வதிச்சுதான் அவனை கூப்பிடுறாரு, அவனை பிளஸ் பண்றாரு, பிளஸ் பண்ணி தான் அவனை அழைக்கிறார் அவனை. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 12:1-2-3. Genesis 12 verses 1, 2 and 3. இந்த 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். சோ திஸ் இஸ் த கால் ஆஃப் ஏப்ரஹாம். இதுதான் ஆபிரகாமின் அழைப்பு. சோ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வந்து சத்தியமே தெரியாது, யாரு மெய்யான தேவன் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் அவனை இருள்ல இருந்து அழைக்கிறார் அவனை. ஹல்லேலூயா. அவன் வந்து ஆபிரகாமோட ஹிஸ்டரி, அதாவது அந்த ஆபிரகாமோட ஹிஸ்டரி வந்து பைபிள்ல எழுதப்படல, ஆனா அந்த ஏன்ஷியன்ட் புக்ஸ், டால்முண்ட் அப்படின்னு அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஆபிரகாம் யாருன்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் யாருன்னா ஒரு விக்கிரகம், அதாவது ஐடல்ஸ்னுவாங்கல்ல, விக்கிரகங்கள், மற்ற சாமி சிலைகள் எல்லாம் செய்து அதுதான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். சாமி சிலைகள் எல்லாம் செஞ்சு விற்பானான், செஞ்சு வித்து தன்னுடைய பிழைப்பை ஓட்டி கொண்டு இருந்தான். பெரிய ஒரு பணக்காரனோ பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவன் பெரிய ஆளும் கிடையாது, அவனுக்கு ஒரு பிள்ளையும் கிடையாது. கிட்டத்தட்ட 75 வயசு ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது. அவன் மனைவிக்கு வந்து 60 வயசு மேல ஆயிடுச்சு, அதுக்கும் பிள்ளை கிடையாது.
2 பேரும் வந்து ஒரு மலட்டு தன்மையில இருக்கிறாங்க. ஆமென். அந்த மாதிரி ஒரு நிலைமையில, ஒரு சாதாரண நிலைமையில ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறான். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நல்லது எதுவுமே பார்க்கல, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. அந்த மாதிரி ஒரு மனுஷன், ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாத மனுஷனை ஆண்டவர் கூப்பிடுறார். இதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாது பிரதர். ஹல்லேலூயா. உங்களை தான் ஆசீர்வதிக்கிறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட மனுஷனை கூப்பிடும்போது என்னன்னு சொல்லி கூப்பிடுறாருன்னா, நீ எல்லாத்தையும் விட்டு வான்றார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன்றார். இதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஏதோ பிசினஸ் பண்ணி தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான், ஏதோ பொம்மையை வித்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்றாரு. வந்து தேசத்தை விட இனம்னா எல்லாம் இருப்பானுங்கல்ல, சொந்தக்காரன் பங்காளி அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் தகப்பனோட வீட்டை விட்டுட்டு, அவர் பிசினஸை விட்டுட்டு, நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு வான்றார். ஆதியாம் 12:1 சொல்றாரு. அப்புறம் 2வது வசனம் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது எப்படி சொல்றாருன்னா, எப்பா நீ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நீ ஏதோ ஒரு ஜாதியில இருக்கிற, ஒரு தேசத்துல இருக்கிற, உன் குடும்பத்துல இருக்கிற, உங்க அப்பா வீட்டுல இருக்கிற, உங்க அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுரு, நான் உன்னை இப்போ அதை விட பெரிய ஆளாக்குறேன்றார். இதுதான் ஆசீர்வாதம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்த உடனே, முன் நிலைமையோட கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே உங்களை பல மடங்கு பெரிய ஆளாக்கிறவங்களை. இதுதான் ஆசீர்வாதம் பண்ணும். நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ள வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு ஏகப்பட்ட பாடு வந்துச்சு, கிறிஸ்துக்குள்ள வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் அப்படி சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குவே நிறைய அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்து ஒரு பாடான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும், பிரச்சனையான வாழ்க்கையா தான் இருக்கும், வாழ்க்கையில ஒரு நன்மையே இருக்காது, ஒரு மேன்மையே இருக்காது, சுகம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, செழிப்பு இருக்காது, சமாதானம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிடையாது. நிறைய நேரம் நமக்கு என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி பாடுகள்லாம் போகும்போது நமக்கு என்ன சொல்லிடுறாங்க, நீ கிறிஸ்துக்குள்ள வந்தியா, இந்த மாதிரி பாடுகள் இருக்கா, ஏனென்றால் உனக்கு ஏதோ பூர்வீக சாபம் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ ஒரு இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த, ஒரு கிறிஸ்துவ அறியாத இந்து குடும்பத்திலிருந்து வந்த, அந்த குடும்பத்திலிருந்து வந்த, அந்த சாபம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. உங்க தாத்தாக்கு இந்த வியாதி இருந்துச்சு, உங்க அப்பாக்கு இந்த வியாதி இருந்துச்சு, அந்த வியாதி உனக்கு வந்துருச்சு. கரெக்டா இல்லையா? அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற, இந்த வீட்டுல இருக்கிறியா, இந்த வீட்டுல ஒரு கட்டு இருக்குது, இந்த வீட்டை மாத்தி அந்த வீட்டுக்கு போ. கட்டு இல்லாத வீட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏதாவது சொல்லி, அதனாலதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் நடக்க மாட்டேன், உனக்கு ஆசீர்வாதமே இல்லை, உனக்கு ஒரு பிரேக் த்ரூவே இல்லை, பினான்ஸ்ல கஷ்டப்படுற, வியாதியில இருக்கிற, கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே உங்க மேல ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை அறியாம இருக்கிறோம். இன்னைக்கு பிரச்சனையே அறியாமை தான், இக்னரன்ஸ். அறியாமை தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. எபேசியர் 1:3 போட்டிருக்கு. எபேசியர் 1:3 அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். புதிய ஏற்பாட்டுல எபிஷியன்ஸ் எபேசியர் 1:3 அதை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே எதுக்குள் இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு வெளியில கிடையாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். The moment you got saved, you were placed inside Christ. கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள். இது பவுல் யாருக்கு எழுதுறாரு? ஊழியக்காரங்களுக்கு எழுதல. இது பவுல் வந்து சபைக்கு எழுதுறாரு. எபேசு சபை ஒரு கிரீக் சர்ச், அது கிரீக் சர்ச், ஒரு கிரீக் காட்ஸ், கிரேக்க கடவுள்களை வணங்கி கொண்டிருந்த மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இப்போ ஒரு சபையா இருக்கிறாங்க. அவங்க எபிசஸ் என்ற ஒரு பட்டணத்துல எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர்ஸ். அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் யாரும் இயேசுனா என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்பதான் இயேசு உயிரோடு எழுப்பி பரம் ஏறி ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் சபை ஆரம்பிக்குது. ஸோ யாருமே எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்க கிட்ட எழுதுறாரு, எப்பா நீ கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. ஹல்லேலூயா. கலேஷியன்ஸ் நம்ம படிச்சோம்ல, கலாத்தியர் 3:13-14, அது கலேஷியன், அது ஒரு கிரீக் சர்ச். அங்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிலீவர் தான். எவனும் பரம்பரையா கிறிஸ்தவம் கிடையாது. எல்லாம் வேற வேற கடவுளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் தான், கிரேக்க கடவுளுக்கு. அதாவது கிரீக் கல்ச்சர் பாத்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் மாதிரி தான் இருக்கும். நிறைய கடவுள் இருப்பாங்க, வதன்னு இருப்பாங்க. இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள். கிரீக் கல்ச்சர்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கடவுள் இருக்கும். நம்ம ஊர்ல குல தெய்வம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கடவுள் இருக்கும். எபிசஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா டயானான்னு ஒரு கடவுள். டயானா, காடஸ் டயானா தான் அந்த பட்டணத்துக்கான கடவுள். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கும். ரோம கலாச்சாரமும் அப்படிதான். இயேசு வந்து ரோமன் எம்பையர்ல தான் இருந்தாரு. அந்த கலாச்சாரத்திலயும் அப்படிதான் வதன்னு இருப்பாங்க கடவுள்கள். இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள், நின்ன ஒரு கடவுள், படுத்த ஒரு கடவுள்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் வச்சிருப்பாங்க.
ஹalleluya. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே அது எதுவுமே உங்களை தொட முடியாது. ஹalleluya. நல்லா கேட்டுக்கோங்க. nothing has power over you. ஏன்னா நீங்க இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. அதுக்கு முன்பதாக நீங்க எதை வணங்குனீங்க அதெல்லாம் ஒண்ணு, that is immaterial. ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? இது ரொம்ப முக்கியமான சத்தியம். நிறைய பேர் இதுல குழம்பி போயிருக்கிறாங்க. பிரதர் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு பிரதர், நான் போய் ஜோம் பண்ண அவங்க சொல்லிட்டாங்க நீங்க அந்த கடவுளை கும்பிட்டீங்க, அதான் இந்த பிரச்சனையாச்சு, இந்த வீட்டுல உங்க வீட்டுல அது இருக்குது, உங்க வீட்டுல இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா என்ன? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஹalleluya. எதுவும் உங்களை தொட முடியாது. அதான் பவுல் எழுதுறாரு பாருங்க. அந்த எபேசியர் புஸ்தகம் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அதான் எழுதுறாரு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும். ஆல் பிளெஸிங்ஸ், ஆல் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. சோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மீட்டிங்க்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஹேவ் நாட் கம் ஹியர் டு ரிசீவ் பிளெஸிங் ஃப்ரம் காட். எப்படியாவது பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, பிரதர் ஏதாவது ஜெபம் பண்ணி கெஞ்சி மன்றாடி எனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்பார், கிடையாது. உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த மீட்டிங். உங்க மேல ஆல்ரெடி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த மீட்டிங். நான் ஜெபம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி எல்லாம் ஒன்னும் வாங்கி தர முடியாது. ஏன்னா இயேசு தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு உங்களுக்கு. இயேசுவோட பெரியாளா நானு? எப்படியாவது ஆண்டவரே, எப்படியாவது ப்ளீஸ் ஆண்டவரே, ஒரு 15 பேர் வந்திருக்காங்க மீட்டிங்க்கு, ஒரு 20 பேர் வந்திருக்காங்க, வாரம் ஒழுங்கா வந்துடுறாங்க ஆண்டவரே, தயவுசெய்து ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே, எனக்காவது பண்ணுங்க ஆண்டவரே, மீட்டிங்லாம் வராங்க ஆண்டவரே கரெக்டா? சொல்லுங்க. கிடையாது. ஏற்கனவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க, அதை சொல்றதுக்கு தான் இந்த மீட்டிங். அதுக்குதான் நற்செய்தின்னு. குட் நியூஸ்னா என்னங்க அர்த்தம்? நற்செய்தின்னு சொல்றாங்களா? குட் நியூஸ்னா அதான அர்த்தம். ஏற்கனவே நடந்ததை தான் சொல்லிட்டு இருக்கணும். இப்ப இங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன்? ஏற்கனவே நடந்ததை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புதுசா தான் பேசுறேன்னா? ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை பைபிள்ல எழுதி வச்சிருக்காங்க, அதை எடுத்து உங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் நற்செய்தி. ஹalleluya. ஆமென். யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். சொல்லுங்க, ஐ அம் ஆல்ரெடி பிளெஸ்ட். எந்த அளவுக்கு பிளெஸ்ட்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டிருக்குது. அதெல்லாம் நம்ம வர வாரத்தில் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆபிரகாமோட ஆசீர்வாதம், ஆபிரகாமோட வாழ்க்கையே பார்க்க போறோம். அதுக்கப்புறம் புரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்காரு, அது எப்படி இவ்வளவு வருஷம் தெரியாம நீங்க இருந்துட்டீங்கன்னு அதுக்கப்புறம் யோசிக்க போறீங்க நீங்க. ஹalleluya. சோ கலாத்தியர்ல தெளிவா போட்டுருக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாக நம்மேல் வரும்படி. சோ அது ஆசீர்வாதம் இப்ப உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் திரும்ப நம்ம வாசிப்போங்க. நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் ஆதியாமம் 12 1, 2, 3 வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. நல்லா கவனிங்க, எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இதுதான் ஆசீர்வாதம். நான் உனக்கு செய்யறேன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். நீ எனக்கு அதான் செய்யறது பேர் ஆசீர்வாதம் கிடையாது. ஆபிரகாமுக்கு கடவுள்லாம் யாரும் தெரியாது. அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? எப்பா நீ வா, நீ ஏதோ கல்லியும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்க, நீ வா, நான் உன்னை கூப்பிடுறேன் வா. அவன் போயிருப்பான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். The result of the blessing that is working upon you is you will be blessed and many others will be blessed through you. ஹalleluya. ஆமென். உங்கள் மேல் வேலை செய்கிற ஆசீர்வாதம் உங்களையும் ஆசீர்வதிக்கும், உங்கள் மூலமாக பலரை ஆசீர்வதிக்கும். இதுதான் ஆசீர்வாதத்தோட வல்லமை. ஹalleluya. This is the power of the blessing. சாதாரணது கிடையாதுங்க. பிளெஸிங்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை, என்ன பிளெஸிங்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இது எவ்வளவு வல்லமையான தெரியுமா? நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க மூலமா பல பேரை நீங்க வாழ வைப்பீங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு பல பேர் என் மூலமா வாழணும், பல பேரை நான் ஆசீர்வதிக்கணும் பிரதர்? எனக்கெல்லாம் அதுதான் பெரிய என் வாழ்க்கை நோக்கமே அதுதாங்க. என் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கும். இதுதான் வாழ்க்கை நோக்கமே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சுகமாக்கப்படணும், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பணும், வியாதியில இருக்கிறவங்க வெளியே வரணும், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க டிஸ்சார்ஜ் ஆகணும், வெளியே சுகமாகணும், ஏழ்மையில இருக்கிறவங்க அந்த தரித்திரத்திலிருந்து வெளியே வரணும், சாபத்துல இருக்கவங்க சாபத்துல இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இதுதான் எனக்கு ஆசையே. ஹalleluya. ஆமென். இதுதான் ஆசீர்வாதம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க மூலமா பல பேர் நல்லா இருப்பாங்க. இதுதாங்க ரியல் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதுதான் ரியல் பிளெஸிங். இதுதான் பிப்ளிக்கல் பிளெஸிங். பிப்ளிக்கல் பிளெஸிங் நம்ம மட்டும் நல்லா இருக்க. உலகம் என்ன சொல்லுது? நீ மட்டும் நல்லா இருந்தா போதியா, மத்தவன் என்ன வேணா ஆயிட்டு போறான். அது உலகம் சொல்லித்தது. கரெக்டா?
உனக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கோ, எல்லா காசையும் சேர்த்து நீனே வச்சுக்கோ, உனக்கே பிடிச்சிக்கோ, நீ நல்லா தின்னுட்டு நீனே வீட்டுல உட்காந்துரு. கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? நீயும் நல்லா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நீ வாழ வைப்ப. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாம் மேல வச்சார். அவனும் நல்லா இருப்பான், அவனை சுத்தி இருக்கவங்களையும் வாழ வைப்பான் அவன். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இது உங்க மேல ஆல்ரெடி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது உங்க மேல ஏற்கனவே இருக்கான். அது அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த ஆதியாகமம் 1:3 சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் ஷால் பி பிளெஸ்ட் இன் யூ. அப்போ ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உலகமே ஆசீர்வதிக்கப்படணும். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. உலகமே ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் உலகமே ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவர் விரும்புறாரு? ஏன் உலகத்துல இருக்க எல்லா வம்சங்கள், எல்லா குடும்பங்கள், எல்லா ஜாதி ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும் ஏன் ஆண்டவர் விரும்புறார்? ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனார், அவருடைய சாயல தான் சிருஷ்டித்தார் அவர். So he wants the entire world to be blessed. உலகமே ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்க, உலகமே ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிற தேவன் உங்களை சாபத்துல வாழ விட்டுருவாரா? இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறாராம் தேவன். பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்குங்க, எடுத்து வாசிங்க உங்க வேதத்துல. ஆதியாகமம் 1:3, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். உலகமே நல்லா இருக்கணும், உலகமே செழிப்பா இருக்கணும், உலகமே சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், உலகமே பாவம் இல்லாம இருக்கணும், உலகமே சமாதானமா இருக்கணும், உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர் நீங்க சாபத்துல இருக்கிறத விரும்புவாரா? இல்ல சாபத்தை தான் உங்க வாழ்க்கையில அலோவ் பண்ணுவாரா? இப்ப சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் சாபம் இருக்கு, பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் சாபத்தை வச்சுக்கோ, ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் அப்படியே வியாதியும் வச்சுக்கோ, ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் அப்படியே சைட்ல அதை வச்சுக்கோ அப்படின்னு விட்டுருவாரா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமென். பாருங்க, இதை கலாத்தியர்ல பவுல் இந்த வசனத்தை எடுத்து எழுதுறாரு. அதை வாசிப்போம் அந்த வசனத்தை. சிஸ்டர் நீங்க வாசிங்க, கலாத்தியர் 3வது அதிகாரத்துல திரும்ப வாசிங்க. கலாத்தியர் 3:8 வாசிங்க சிஸ்டர். கலேஷியன்ஸ் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். பவுல் இங்க எழுதுறாரு, மேலும் தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கே அறிவிச்சிட்டார். ரொம்ப முக்கியமானது. The gospel was preached to Abraham. ஆபிரகாமுக்கே சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, குட் நியூஸ். அந்த கிரீக் வேர்டு யுகலியோன் அப்படின்ற ஒரு கிரீக் வேர்டு யூஸ் பண்றாங்க. அப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி, அதுதான் சுவிசேஷம். நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி, நம்ப முடியாத அளவுக்கு நற்செய்தி. Too good to be true, that is called gospel. ஆமா இல்ல, நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்தி தானேங்க. கரெக்டா இல்லையா? நான் பாவம் செஞ்சேன், நான் சாபத்துல இருக்கணும், நான் வியாதியில இருக்கணும், நான் வேதனையில இருக்கணும், பலவீனத்துல இருக்கணும். ஆனா அதை எல்லாத்தையும் சிலுவையில ஒருத்தர் எடுத்துட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு என் பாவங்களை மன்னித்துட்டாரு, என்ன நீதிமானா மாத்திட்டாரு. ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தகுதியே கிடையாது, ஆனா என்ன ஆசீர்வதிக்கிறாரு. பாவ மன்னிப்புக்கு எனக்கு தகுதியே கிடையாது, ஆனா என்ன மன்னிக்கிறாரு அவரு. நீதிமானா இருக்கிறதுக்கு ஒரு அருகதையும் கிடையாது, என்ன நீதிமானா மாத்துறாரு அவர் நீதினால. எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. சுகமே ஆக முடியாது, பலவீனத்திலிருந்து நான் விடுதலை ஆக முடியாது, ஆனா அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இது நம்ப முடியாது. இது நம்ப முடியுதா சொல்லுங்க? அதனாலதான் நிறைய பேருக்கு நம்ப முடியல. அது எப்படி பிரதர் சுகமாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி பிரதர், இயேசு எப்படி சுகமாகும்? அதெல்லாம் சுகமாகுது, அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு பிரதர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே சொல்றாங்க, அப்ப அதெல்லாம் சுகமாகாது பிரதர். உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் சுகமாகாது. நீங்க போயிட்டு இதை மாத்திரை கித்திர சாப்பிட்டு அப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதுதான். இயேசு எல்லாம் சுகமாக மாட்டார். அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு. இயேசு காலத்திலேயே முடிஞ்சிருச்சு, அப்போஸ்தலர் காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ப முடியல, இவ்வளவு நல்ல செய்தியை நம்ப முடியல. அது எப்படியா இயேசு சுகமாக்குவாரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியல. அது எப்படி இயேசு சுகமாக்குவாரு? அப்படிலாம் சுகமாக்க மாட்டார், அப்படிலாம் ஆக்க மாட்டார். அதெல்லாம் அவரு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் இப்ப வெக்கேஷன் போயிட்டாரு, அவர் லீவுக்கு போயிட்டாரு. மே லீவ் வந்துருச்சு, வெயில் ரொம்ப அடிக்க அவர் வெக்கேஷன் போயிட்டாரு. சுகம்லாம் ஆக்க மாட்டார். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. உடம்பு சரியில்லை, நீங்க ஏதாவது பண்ணி ஊசியை போட்டுக்கிட்டு மாத்திரையை சாப்பிட்டு வண்டியை ஓட்டுங்க. இப்படி சொல்றாங்க, விசுவாசிகளே சொல்றாங்க. சொல்லுங்க, ஏன்னா நம்ப முடியல. இயேசு இவ்வளவு நல்லவர் சொன்னா நம்ப முடியல. இயேசு உன் மேல கோபமா இல்லைன்னா நம்ப முடியல. அது எப்படி கோபம்? அது எப்படி? நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்லையே. நான் நல்லவனா இருந்தா என்ன அவர் நேசிப்பாரு. ஏங்க, நல்லவனா தான் நேசிக்கிறதுக்கு எதுக்கு இயேசு தேவை? உலகத்துல இருக்கவன அப்படித்தானே இருக்கான், நல்லவனா தான் நேசிக்கிறான். கரெக்டா இல்லையா? உலகத்துல இருக்கவன் எப்படி இருக்கிறான்? நல்லவனா தான் அவனை நேசிக்கிறான்ல. அதே அவனை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ண முரண்டு பிடிச்சானா அவனை விட்டுட்டு ஓடி போயிடுறான். குடும்பத்திலேயே சண்டை வருது,
கணவன் மனைக்குள்ள. கணவன் கொஞ்சம் அப்படி இப்படி போனோன்னா மனைவி விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆமா, இவன் இந்த ஆள் கூட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. மனைவி அப்படி இப்படின்னா கணவன் விட்டு ஓடிடுறாரு. கரெக்டா இல்லையா? கேட்டா அவங்க எல்லாம் அது நல்லவங்க கிடையாதுங்க, அவங்க எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னுவாங்க. சோ பாவிகளை நேசிக்க, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்தாரு. சோ என்ன மாதிரி ஆளை நேசிக்க தான் அவர் வந்தாரு, உங்களை மாதிரி ஆளை ரட்சிக்க தான் அவர் வந்தாரு. அதுதான் சுவிசேஷம். இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. நம்ப முடியாத அளவுக்கு நல்லவர் இயேசு. அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கே ஆண்டவர் அறிவிச்சார். ஆண்டவர் ஆபிரகாம் குடும்பம் சொல்றாரு, இந்த பாரு ஆபிரகாம், நான் உன்னை கூப்பிடுறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன், ஆனா உன் மூலமா உலகத்தை ஆசீர்வதிக்க போறேன். ஆபிரகாமுக்கு மொழி பிதுங்கி இருக்கும், என் மூலமா உலகத்தை ஆசீர்வதிக்க போறீங்களா? இதான சுவிசேஷம் அவன் சொன்னாரு. கலாத்தியர் 3:8 சொல்றாரு பாருங்க பவுல், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குவாராம். சோ இன்னைக்கு எப்படி நீதிமானாகிறோம்? விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். யாரோட நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி எனக்கு உண்டாச்சு? விசுவாசத்தினாலே நீதிமான்களாகிறார்கள் என்று வேதம் முன்னாக கண்டு, கலாத்தியர் 3:8 படிக்கிறேன், உனக்குள் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை முன் அறிவித்தார். ஆபிரகாமுக்கு அப்போ ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்னடா சொல்றாரு இவரு, என்னை ஆசீர்வதிப்பண்ணார், ரைட், ஓகே, சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் தேவைப்படுது, உள்ள இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தேவைப்படுது, எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரம் பணம் எல்லாம் தேவைப்படுது, கொடுக்குறேன்றாரு, ரைட், ஓகே, பெரிய ஆளாக்குறேன்றாரு, ஓகே. அதனடா என்ன வச்சு உலகத்தையே அவன் யோசிச்சு பார்ப்போம், உலகத்தையே ஆசீர்வதிப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதுதான் சுவிசேஷம். இதை நம்ப முடியுதா யாருக்காது? சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு, உன்னை வச்சு நான் இந்த இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க போறேன், காமெடி பண்ணாதீங்க ஆண்டவரே, தெரியாம வந்துட்டீங்க போல, பக்கத்து வீட்டுக்கு போதுக்கு போது என் வீட்டுக்கு வந்துட்டீங்க போல, அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க போல ஆண்டவரே அப்படின்னு நினைப்பீங்களா? அதுதான், இதுதான் சுவிசேஷம். ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து அவனை ஆசீர்வதிச்சு அவனை பெரிய ஆளாக்கி அவன் மூலமா உலகத்தை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. திஸ் இஸ் கால்டு த காஸ்பல். சோ சுவிசேஷமே ஒரு சாதாரண மனுஷனை ஆசீர்வதிக்கிறது. அதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. சுவிசேஷம்னா என்னது? பாவத்துல இருக்கிறான், வியாதியில இருக்கிறான், பிரச்சனையில இருக்கிறான், கடன்ல இருக்கிறான், தோல்வியில இருக்கிறான், மன உளைச்சல், டிப்ரெஷனு, சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையில சமாதானமே இல்லை, ஒரே பொருளாதார பிரச்சனை, அப்படிப்பட்ட மனுஷனை ரட்சித்து அவனை ஆசீர்வதிச்சு பெரியாளாக்குறது பாத்தீங்களா? அதுதான் சுவிசேஷம். திஸ் இஸ் த ட்ரூ காஸ்பல். இதுதான் சுவிசேஷம் பண்ணுகிறது. இதைதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தாரு அன்னைக்கு. எப்பா, இதுதான்ப்பா அவன் வாழ்க்கையில செய்ய போறேன், இதுதான் உன் மூலமா அநேகருக்கு செய்ய போறேன்ற, இதைதான் நீங்க போய் செய்யணும். ஒருத்த வியாதியில இருக்கானா அவனை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? பயப்படாத, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். இதுதான் சுவிசேஷம். வியாதியில இருக்கவனுக்கு சுவிசேஷம் என்னதுங்க? பயப்படாத, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், உன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார், நீ எலும்பி நடப்பாயின்னு சொல்லணும். ஒருத்த தரித்திரத்துல இருக்கிறான், பொருளாதார செழிப்பே இல்லை வாழ்க்கையில, எப்பவுமே ஏழ்மைதான், குறைவுதான், எப்பவுமே அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட போய் நீங்க என்ன சொல்லணும்? பயப்படாத, கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார், நீ ஒன்றுக்கும் குறைபட மாட்ட, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே உன்னை தொடரும். அவர் தரித்திர கோலமானார் சிலுவையில, நீர் ஐஸ்வர்யவான் ஆகும்படி. சோ பயப்படாத, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இதை தான் நீங்க போய் சொல்லணும் அவங்ககிட்ட. ஒருத்த தோல்வியில இருக்கான், வாழ்க்கையில அவன் ஜெயத்தையே பார்க்கல, அவன் பண்ணதெல்லாம் தோல்வி, அவன் என்ன வேலை செய்யறான் தோல்வி ஆகுது, பிசினஸ் பண்றான் தோல்வி ஆகுது, எது பண்ணாலும் தோல்வி தான் அவனுக்கு. ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர், ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர். அவன்கிட்ட என்ன சொல்லணும்? பயப்படாத, கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு நலமாக இருக்கும். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு நீ கொடுப்பாய். இதைதான் நீங்க போய் சொல்லணும். இதுதான் சுவிசேஷம். திஸ் இஸ் கால்டு த காஸ்பல். ஹல்லேலூயா. அதை கேட்கும் பொழுதுதான் அவனுக்குள்ள என்ன உண்டாகுது? ஒரு நம்பிக்கை உண்டாது. வா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எல்லாரும் கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும், ஆகையால் நான் தைரியம் கொண்டு சொல்வேன், கர்த்தர் என் சகாயர், மனுஷர் என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான். திஸ் இஸ் கால்ட் த காஸ்பல். இதைதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவித்தார். திஸ் இஸ் வாட் வாஸ் ப்ரீச்ட் டு ஆபிரகாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் வேதத்துல இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நான் வேதத்துல பாக்குறேன். இந்த ஆண்டவர் தான் உலகத்துக்கு போய் நீங்க சொல்லணும். இந்த ஆண்டவர் தான் நம்ம பிரசங்கிக்கணும் உலகம் முழுவதும் போய். இத பிரசங்கிச்சா எல்லாம் வந்துருவான். ஹல்லேலூயா. ஆமென். கீழே குழியில கிடக்கிறவன தூக்கி சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். குழியில கிடக்கிறவனை போட்டு மிதிக்கிறவர் கிடையாது நம்ம ஆண்டவர். நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? குழியில இருக்கியா? நீ ஏன் தெரியுமா குழியில இருக்கிற? ஒரு சாபம் மேல இருக்கு, ஏதோ ஒரு பாவம் மேல இருக்குது, ஒரு பரம்பரை அது வந்துருச்சு, ஒரு பரம்பரை இது வந்துருச்சு. உங்க அப்பாக்கு இந்த வியாதி இருந்துச்சாதான் உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, உங்க தாத்தனுக்கு அந்த வியாதி இருந்துச்சாதான் உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு. இதுக்கு பேர் சுவிசேஷம் இல்லைங்க, இதுக்கு பேர் அல்சேஷன். அல்சேஷன் நாய் மாதிரி எல்லாரும் பேர் கதறி இது கொதறிட்டு இருக்காது, கடிச்சு கொதறது அல்சேஷன் நாய் மாதிரி. இது பேர் சுவிசேஷன், அல்சேஷன்.
அவன்கிட்ட போய் சொல்லணும், வியாதி இருக்குது சார், ஒரே வியாதியா இருக்கு பிரதர், பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, ஆசீர்வாதம் மேல இருக்கு, அதை நம்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுக்காதனாலதான் அவங்க எதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சாபம் இருக்கு, இந்த சாபம் இருக்கு, பரம்பரை வியாதி இருக்கு, ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு நம்புறாங்க. ஏன்னா இது தெரியல. இது தெரிஞ்சா இதை நம்புவீங்க. நீங்க இதை நம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வேலை செய்யும். எதை நம்புறீங்க? ஆசீர்வாதத்தை நம்புறீங்களா, சாபத்தை நம்புறீங்களா? எதை நம்புறீங்க? கிறிஸ்துவ நம்புறீங்களா, இல்ல என் வீட்டுல பேய் பிசாசு இருக்குன்னு நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்துருச்சு, அதை நம்புங்க. உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், அதை நம்புங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் வந்து அவனுக்கு, யாருக்கு? இவருக்கே சுவிசேஷம் சொல்லிட்டார். யாருக்கு? ஆபிரகாமுக்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆமென். அறிவிச்சிட்டார். அவன் என்ன சொல்ற, பெரிய ஜாதியா இருப்பன்றார். சும்மா, அதாவது அவனுக்கு கூப்பிடும் போதே ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? சும்மா சாதாரணமா கூப்பிடல அவனை. 2வது வசனத்தில் ஆதியாகமம் 1:2 சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதியா வைக்கிறேன். அப்படின்னா நான் பெரிய ஆளாகிறோன்னு, நீ எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலாக உன்னை நான் ஆக்க போறேன்ட்டார். அவன் யோசிச்சிருப்பான். அவன் என்ன எதிர்பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை கிடைக்குமா, சரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சொந்த வீடு கீடு கொடுப்பு கிடைக்கும், அதாவது அப்படியே கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவர் வந்து இல்லப்பா, சும்மா ஒரு ஓரமா உன்னை உட்கார வைக்கிறதுக்குலாம் நான் கூப்பிடல, உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன். எந்த அளவுக்கு பெரிய ஆளு? உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுவேன்ட்டு. எத்தனை பேர் புரியுது? உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுவேன். இன்னைக்கு ஆபிரகாம்ன்ற பேரை வந்து உலகம் ஃபுல்லா தெரியும் எல்லாருக்கும். கரெக்டா இல்லையாங்க? ஆபிரகாமின் பேரை தெரியாத ஆளே கிடையாது. மோஸ்ட் ஃபேமஸ் நேம்னா ஆபிரகாம் தான். எல்லா குடும்பத்திலயும் ஒரு ஆபிரகாம் இருப்பான். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லா ஃபேமிலிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆபிரகாம் இருப்பான். ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க உங்க ஃபேமிலியில. பாருங்க, உங்க கசின், இவங்க யாரோ ஒருத்தர் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருப்பாரு. கரெக்டா? எல்லா கிளாஸ்லயும் ஒரு ஆபிரகாம் இருப்பான். ஆபிரகாம்ன்ற ஒரு பேர் வந்து அவ்வளவு ஃபேமஸ். ஆபிரகாம்னா யாரு இன்னைக்கு? அவ்வளவு பெரிய ஆளு. அவரை மாதிரி ஃபேமஸான ஆளு யாருமே கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்துல அவரை போல பெரிய ஆளும் யாரும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஆளு. ராஜாக்கள்லாம் அவரை சந்திக்கிறாங்க வந்து. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம வரப்போற வாரத்துல பார்ப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல வந்து எப்படி வாழ்ந்தான்றது பார்ப்போம். ஆமென். சோ இந்த ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைக்கிறார். அழைச்சி, உன்னை பெரிய ஆளாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் குடும்பங்களும் ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆசீர்வதிச்சு கொண்டு வர்றாரு. ஆசீர்வதிச்சுட்டு கூட்டிட்டு வர்றாரு. இங்கதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். 12வது அதிகாரத்துல அவனை கூப்பிட்டு வர்றாரு. ஆசீர்வதித்து அப்படியே கூட்டிட்டு வர்றாரு. முதல் அவன் சந்திச்ச சவாலே பஞ்சம் தான். எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? கிறிஸ்துவ ஏத்துக்கொண்டவனே சவால் மேல சவால் பிரதர். எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே முதல்ல அவனுக்கு வந்தது பஞ்சம் தாங்க. அவன் நினைச்சிருப்பான், என்ன ஆண்டவர் அவரு முதல்ல பஞ்சத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு இவரு. கரெக்டா? நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், பிரதர் ரசிக்கப்பட்டதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சு பிரதர், என்ன பண்ணுன்னே தெரியல பிரதர். அதுதான் பிரச்சனை, நமக்கு என்ன பண்ணுன்னே சொல்லி தரல. அதுதான் ப்ராப்ளமே. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த பிரச்சனையை நீங்க மேற்கொள்வீங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா விசுவாசத்துல எல்லா பிரச்சனையும் நம்ம தாண்டி வந்திருப்போம். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தா? ரசிக்கப்பட்டியா, அவ்வளவுதான், இனிமேல் பிரச்சனை மேல வரும். பிசாசு ஒன்ன பார்த்துட்டான், ஒன்ன கரங்கட்டிட்டான். இனிமேல் பிசாசு பாரு, இரவும் பகலும் ஒன்னு அட்டாக் பண்ணுவான். பாத்திருக்கீங்களா? இரவும் பகலும் ஒன்னு. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணீங்களா, அப்ப பிசாசு உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. எனக்கு புரியல, என்னையாது டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணா பிசாசு அட்டாக் பண்ணுவானா? நான் பிசாசு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் போற இடத்துல எல்லாம் பிசாசை துரத்திக்கிட்டு இருக்கேன், அவன் எதுக்கு என்ன அட்டாக் பண்றான்? என்னங்க கதையா இருக்குது இது? கரெக்டா இல்லையா? இது உண்மையா நடந்துச்சு. ஒரு தடவை நான் ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது, அந்த ஊழியக்காரரு நம்ம தமிழ்காரர் தான், அங்க ஜார்க்கண்ட்ல ஊழியம் பண்றாரு, நல்லா பெருசா ஊழியம் பண்றாரு. அவர் 50-60 ஊழியக்காரங்களை வச்சிருக்காரு. அவர் ஒரு தடவை கேட்டார், 2 தடவை போயிருக்காங்க இது வரைக்கும். ஒரு தடவை கேட்டார், பிரதர் நீங்க நல்லா சந்தோஷமா ஊழியம் பண்றீங்க பிரதர் அப்படின்னாரு. சந்தோஷம் ஏன்? நான் கேட்டேன், ஏன் பிரதர் சந்தோஷமா ஊழியம் பண்ணக்கூடாதா? கர்த்தரோட ஊழியத்தை பண்றேன், சந்தோஷமா பண்ண. இல்ல பிரதர், நீங்க நான் வரீங்க, நல்லா சுவிசேஷத்தை சொல்றீங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்றீங்க, வியாதி எல்லாம் சுகமாக்குது, பிசாசெல்லாம் ஓடுது, அப்புறம் நல்லா வீட்டுக்கு வரீங்க, சாப்பிடுறீங்க, படுத்து தூங்குறீங்க, அப்புறம் சந்தோஷமா எந்திரிச்சு வந்து ஊழியத்தை பண்றீங்க. இதுல என்ன பிரதர் தப்பு இருக்குது? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க கூடாதா பிரதர்? இல்ல பிரதர், அப்படி சொல்லல பிரதர். இன்னொரு ஊழியக்காரர் வந்தாரு, அவரும் சுகமாக்குற ஊழியம், பிசாசு எல்லாம் ஓட்டுவாரு. ஆனா நைட்டெல்லாம் வந்து ஒரே அணத்திக்கிட்டு கிடப்பாரு, தூங்க முடியல, அது முடியலன்னு அணத்திக்கிட்டே கிடப்பாரு, ஒரே இதா இருப்பாரு. அப்புறம் காலையில சொல்லுவாரு, என்னால தூங்கவே முடியல, பிசாசு வந்து என்னை அட்டாக் பண்றான், நான் வந்து பிசாசை ஓட்டுறதுனால, பிசாசு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றதுனால பிசாசு என்ன வந்து நைட்டெல்லாம் அட்டாக் பண்றான், என்னால சரியா தூங்க முடியல.
அப்படின்னு நான் கேட்டேன், பிரதர், பிசாச நம்ம அட்டாக் பண்றோம், நம்ம அவனை துரத்துறோம், அவன் நம்மள அட்டாக் பண்ணா யார் பெரிய ஆள் பிரதர்னு கேட்டேன். அப்பதான் யோசிச்சேன், ஆமா இல்ல, கரெக்ட் தான். வேதத்துல என்ன போட்டிருக்கு? 1 யோவான் 4 உலகத்தில் இருக்கிற ஆவியை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு போட்டிருக்கு. அப்ப எனக்குள்ள இருக்க கிறிஸ்து தானே பிரதர் பெரியவர். பிசாசு எப்படி பிரதர் என்ன அட்டாக் பண்ண முடியும்னு கேட்டேன். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சு, ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல பிரதர், நானும் நினைச்சிட்டேன் பிரதர், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி போனா நம்மள அட்டாக் பண்ணுவான் போல அப்படின்ட்டு. நான் கேட்டேன், உங்களை அட்டாக் பண்ணி உங்களை அவன் ஜெயிச்சானா அப்ப அவன் தான் பிரதர் பெரிய ஆளுன்னு. என்னங்க கரெக்டா இல்லையா நான் சொல்றது? இதெல்லாம் நம்பி நிறைய பேர் நம்புறதுனாலதான் அந்த பிரச்சனை. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றேன், அதனால பிசாசு என்ன அட்டாக் பண்ணும், அது பண்றேன், ரட்சிக்கப்பட்ட அதனால பிசாசு என்ன அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான். என்னங்க இதை வேற நம்புறோம், இதை வேற பிரசங்கம் வேற பண்றாங்க நிறைய பேர். போய் வர அப்படி ஆயிரும் உனக்கு, இப்படியா ரட்சிக்கப்பட்டியா பாரு, இப்படி ஆயிரும் உனக்கு, உனக்கு அப்படி ஆயிரும். ரட்சிக்கப்பட்ட எப்படி ஆகாது, ஆபிரகாம் மாதிரி பெரிய ஆள் ஆயிருவீங்க. இதைதான் சொல்லணும் எல்லாருக்கும். போய் ரட்சிக்கப்பட்டியா பயப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை பெரிய ஜாதியாக்குவார், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் அவரை ஆசீர்வதிப்பார், உன்னை சபிக்கிறவனை அவர் சபிப்பார், பூமியில் உள்ள சகல தேசங்களையும் உன் மூலமா ஆசீர்வதிப்பார். இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லணும். போயிட்டு இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு அதை அட்டாக் பண்ணும், இதை அட்டாக் பண்ணும், இது பேர் சுவிசேஷம் கிடையாது, இது பேர் அல்சேஷன். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சுங்களா? ஆமென். சோ ஆண்டவர் வந்து பாருங்க, ஓகே. சோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், சோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 காரியத்தை இதுல நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல. ஓகே, கவனிங்க. சோ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல 2 காரியத்தை நீங்க பார்க்கணும். ஏன்னா ஆபிரகாம் வந்து 2 காரியத்துக்கு ஃபேமஸ். ஒன்னு வந்து ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இன்னொன்னு வந்து விசுவாசம், விசுவாசிகளுக்கு தந்தைன்னு போட்டிருக்கு வேதத்துல. He is the father of those who believe. விசுவாசிகளுக்கு எல்லாம் தந்தைனா ஆபிரகாம் தான். சோ 2 விஷயத்துக்கு ஃபேமஸ் அவரு. கரெக்டா? ஒன்னு ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் மேல் வரும்படி. சோ அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அவரு. இந்த பிளெஸிங்க்கு ரொம்ப ஃபேமஸ் அவரு. அதே போல விசுவாசத்துக்கும் பயங்கர ஃபேமஸான ஆளு. ஏன்னா ஆபிரகாம் விசுவாசிகள் பட்டியல் நீங்க எபிரேயர் 11 எடுத்து படிச்சீங்கன்னா இந்த விசுவாசிகள் பட்டியல் வரும். ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீரர்கள். அதுல ஆபிரகாமுக்கு வந்து ஒரு நிறைய இடம் கொடுத்திருப்பாங்க. ஆபிரகாமுக்கு வந்து பெரிய இடம் இருக்கும். ஆபிரகாமுக்கு நிறைய வசனங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்படியே பார்ப்போம். எபிரேயர் 11 தான் எடுத்துக்கோங்க. ஆபிரகாமை பத்தி நிறைய எழுதியிருக்கோம். ரொம்ப டீட்டெயிலா நிறைய விஷயத்தை எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஆபிரகாம் வந்து விசுவாசிகளுக்கு எல்லாம் தலைவர். அவர் ஹெட், விசுவாசிகள் ஹெட் மாதிரி. ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 11:8 இருந்து எத்தனை எங்க வரைக்கும் வராரு பாருங்க. அவர் பாருங்க 19 வரைக்கும் வராரு. 8 இருந்து 19, 11 வசனம் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கு. மத்த யாருக்கும் இவ்வளவு வசனம் கிடையாது. அந்த எபிரேயர் 11 ஹீப்ரூஸ் 11 விசுவாச வீரர்களின் பட்டியல், தி லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அத்தனை வசனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசேக்கு தான் அவ்வளவு வசனம் இருக்கு. மோசேக்கு கூட பாத்தீங்கன்னா 23 இருந்து ஒரு 29 வரைக்கும் தான், 28-9 வரைக்கும் தான். ஸோ ஒரு 7 வசனம் தான். ஆனா ஆபிரகாம் 11 வசனம். ஸோ ஏப்ரஹாம் இஸ் நோன் ஃபார் ஃபெய்த். விசுவாசத்திற்கு ஒரு பெரிய ஒரு வீரர், விசுவாச வீரர் அவர். விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரி அவர். நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. விசுவாசத்தை கத்துக்கிறோம்னா ஆபிரகாமை நீங்க பார்க்கணும். அதனாலதான் அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய கோட் பண்ணது வந்து ஏப்ராம தான். இயேசுவே ஏப்ராம் எல்லாம் கோட் பண்ணுவாரு சில இடத்துல. நீங்களா ஆபிரகாமின் பிள்ளைகளா, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்லாம் நீங்க இப்படி பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு யோவான் நெட்ல வந்து அந்த பரிசே சதுசேட்டெல்லாம் இயேசு வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவார். நீ ஆபிரகாமோட பிள்ளைனா இப்படி இருப்பியா அப்படின்னு கேட்பாரு. நீ நிஜமா ஆபிரகாமின் பிள்ளையா அப்படி. சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆபிரகாம கோட் பண்ணுவாரு. பவுல் கோட் பண்ணுவாரு, பேதுரு கோட் பண்ணுவாரு. நிறைய இடத்துல இயேசு எடுத்து பேசுவாரு, ஆபிரகாமை வச்சு பேசுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபிரகாம் வந்து ஆசீர்வாதத்திலையும் ரொம்ப ஃபேமஸ், விசுவாசத்திலையும் பயங்கரமான ஆள் அவர். ஏன் விசுவாசத்திலையும் பயங்கரமான ஆள்னா ஆசீர்வாதமே விசுவாசத்தின் மூலமா தான் வேலை செய்யுது. ஆமென். The blessing of God is activated in your life through your faith. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செயல்படுறதுக்கு விசுவாசம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாம எதுவுமே நடக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையே வந்து விசுவாச ஒரு வாழ்க்கை தான். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். அந்த வசனம் வந்து பழைய ஏற்பாட்டுல ஆபக்கூக்குல வருது. அது வந்து புதிய ஏற்பாட்டுல 3 இடத்துல கோட் பண்றாங்க. ரோமர் 1 வரும், அப்புறம் கலாத்தியர்ல வரும், அதுக்கப்புறம் எபிரேயர்ல வரும். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். சோ ஒரு நீதிமான் யார்? நீங்க தான் நீதிமான். ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் நீதிமான். நீங்க விசுவாசத்துலதான் பிழைக்கிறீங்க. You are living by faith. The righteous shall live by faith. சோ விசுவாசம் ரொம்ப முக்கியம். சோ இந்த விசுவாசத்தை நம்ம கத்துக்கணும். ஆபிரகாம்கிட்ட இருந்து இந்த விசுவாசத்தை கத்துக்கணும். ஆமென். சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கையை வைத்து இன்றைக்கு நமக்கு நிறைய காரியங்களை வந்து அவர் கற்றுத்தரார்.
He is using the life of Abraham and he is teaching many things to us. அதனாலதான் ஆபிரகாமோட வாழ்க்கையை நிறைய படிக்கணும். நீங்க வந்து அடுத்தது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஃபுல்லா ஜெனசிஸ் 12 இருந்து படிங்க, ஆபிரகாமோட வாழ்க்கையை படிங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களோட பேசுவார். விசுவாசத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம். சோ இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அதான் ஆதியாகமம் 1, 2, 3 வாசிச்சோம். அழைச்சு ஆசீர்வதிச்சோடனே அவன் ஃபர்ஸ்ட் சந்திச்ச சவால் வந்து பஞ்சம் தான். அவனே யோசிச்சிருப்பான், என்னையாது இந்த ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆசீர்வதிச்சாரு, பஞ்சம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. பஞ்சம் ஒண்ணு புதுசு கிடையாது. என்னைக்கு ஆதாம் பாவம் பண்ணானோ அன்னைக்கே பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உலகத்துல. எப்ப பார்த்தாலும் பஞ்சம்ன்றது கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு விதத்துல பஞ்சம் வந்துருது இல்ல, ஒண்ணு பஞ்சம் வந்துருது, இல்லைன்னா மனுஷனே பஞ்சத்தை உண்டாக்குறான் இல்ல, மனுஷனே உண்டாக்குறான் பஞ்சத்தை. இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, இவன் போய் அவன் மேல பாம்பு போடுறது, அவன் இவன் மேல பாம்பு போடுறது. பாம்பு போட்டா ஆயில் வர மாட்டேங்குது, கேஸ் வர மாட்டேங்குது, உலகம் ஃபுல்லா கேஸ் பிரைஸ் எல்லாம் ஏறுது, அதனால மத்ததெல்லாம் அடி வாங்குது, தட்டுப்பாடாகுது. ஒண்ணு பஞ்சம் இயற்கையா பஞ்சம் வருது, இல்லைன்னா மனுஷனே சும்மா இருக்காம பாவ மனுஷன் தானே இவன்லாம். இப்ப இவன் மேல குண்டை போடுறது, அவன் மேல சும்மா இருக்கிறவன மேல போய் குண்டை போடுறது, எவனும் அவன் வேலையை பாக்குறது இல்ல, அடுத்த வேலையை போய் நோண்டுறது, பஞ்சத்தை உண்டாக்குறது. புரியுதுங்களா சொல்றது? சோ இந்த பஞ்சன்றது அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். நீங்க வேதத்திலே பார்க்கலாம், ஆபிரகாம் பஞ்சத்தை சந்திப்பாரு, ஈசாக்கு பஞ்சத்தை சந்திப்பாரு, யாக்கோபு பஞ்சத்தை சந்திப்பாரு, எல்லாருமே பஞ்சத்தை சந்திப்பாங்க. ஆனா அந்த பஞ்சத்துல ஆண்டவர் எப்படி அவர்களை காத்து கொண்டார், எப்படி அவர்களை போஷித்தார், எப்படி பஞ்சத்துல அவங்களை வழி நடத்தினார்ன்றதான் நம்ம கத்துக்கொள்ளணும். அதை கத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உலகத்துல வந்து ஏதோ பிரச்சனை வருது, ஒரு பொருளாதார இது வருது, சரிவு வருதுன்னா, ஐயோ எக்கனாமிக் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆகும், என் வேலை என்ன ஆகும், எனக்கு எங்க இருந்து வரும், நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமை பஞ்சத்துல போஷித்த தேவன் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஈசாக்கை பஞ்சத்துல செழிக்க பண்ண தேவன் உங்களையும் செழிக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபை இஸ்ரவேலை பஞ்சத்துல காத்த தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். இததான் நீங்க விசுவாசிக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். இதை வாசிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, அன்னைக்கு நடந்தது போல இன்னைக்கும் செய்வாரு. ஆண்டவர் மாறலங்க. ஆண்டவர் மாறிட்டாரா? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறவே இல்லை. ஆபிரகாமோட எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோட எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறார். அவர் மாறவே இல்லை. நம்ம தான் அவருடைய லைனுக்கு மாறி போகணும். we only have to go in his ways. அவரோட வழிக்கு நம்ம தான் போகணும். புரிஞ்சிருச்சுங்களா? ஹல்லேலூயா. சோ ஆபிரகாம் கூப்பிடுறாரு, பஞ்சம் வந்துருச்சு. வாசிப்போம் நம்ம. சிஸ்டர் வாசிங்க ஆதியாகமம் 12. ஆதியாகமம் 12ல வாசிப்போம். 10 வாசிங்க. ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பஞ்சம் வந்து ஆபிரகாம் என்ன பண்றான், சரி எகிப்துக்கு போவோம், பஞ்சம் பொழைக்க போறதுன்னு வாங்க. சரி எகிப்துக்கு போவோம், ஏன்னா அங்கதான் நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு போறான். அந்த கதையை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால கதையை சொல்றேன். 11ல இருந்து படிச்சேன்னா ஆபிரகாம் என்ன பண்ணுவான்னா, அவனோட மனைவி சாரா வந்து ரொம்ப கொஞ்சம் அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. இவனுக்கு ஒரு பயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா யாராவது அழகான பொண்ணுங்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா ராஜா தூக்கிட்டு போயிடுவான். சட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது, ராஜா போடுறதுதான் சட்டம். ராஜாக்கு வேணும்னா தூக்கிட்டு போயிடுவாரு. சோ ஆபிரகாம் வந்து சொல்றான் 11வது வசனத்துல மனைவியை பார்த்து, எப்பா நீ ரொம்ப அழகா இருக்கிற, 11:12 வச்சிங்கன்னா எகிப்து போனா அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒண்ணு, அதனால நீ என்னன்னு சொல்லு என்னை பார்த்து. 13வது வருஷம் சொல்றாரு, ப்ளீஸ் சே தட் யூ ஆர் மை சிஸ்டர். நல்ல ஆபிரகாம்ல மனைவியை வந்து சகோதரின்ட்டார், சிஸ்டர்ன்ட்டார். இங்க இருந்தா கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் பிரதர் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல, அது இங்க இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இவரு தான் ஃபர்ஸ்ட், ஆபிரகாம் தான் தொடங்கி வச்சிருக்கிறாரு சிஸ்டர் பிரதர்னு கூப்பிடுறத. நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிடு, சாரி நான் உன்னை சிஸ்டர்னு கூப்பிடுறேன், நீ என்ன பிரதர்னு கூப்பிடுன்னு கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்மேல் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:13. நீ உன்னை என் சகோதரி என்று சொல். ஏன்னா பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, பயம் வந்துருச்சு. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் இந்த மனுஷன் பொய் சொல்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அழைத்த மனிதர்கள் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார்னா அவன் பர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நீங்க பர்ஃபெக்ட் கிடையாதுன்ட்டு. ஏன்னா பர்ஃபெக்டா ஒருத்தரும் கிடையாது இந்த உலகத்துல. யார் இருக்கா பர்ஃபெக்டா? காட்டுங்க எனக்கு. ஒரு தப்பும் பண்ணல பிரதர், பர்ஃபெக்டா இருக்கிறார் பிரதர். இயேசுநாதருக்கு தம்பி பிரதர் அவரு. யாரா இருக்காங்களா? எவனும் கிடையாது. இயேசுவே ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருத்தன் வந்து நல்ல போதகரே அப்படின்ற இயேசுவை பார்த்து. இயேசு உடனே அதுக்கு என்ன சொன்னார்? எப்பா நல்லவர் அவர் மட்டும்தான், தேவன் மட்டுமே நல்லவர் என்றார். என்னெல்லாம் நல்லவன் சொல்லாது, தேவன் மட்டுமே நல்லவன் இயேசுவே சொல்லிட்டாரு.
ஹல்லேலூயா. அப்பனா பர்ஃபெக்ட் பர்சன் யாரு? ஒருத்தரும் கிடையாது. ஆபிரகாம் அப்படிதான், பர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டவருக்கும் அது தெரியும், அவன் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆண்டவருக்கும் தெரியும். பயந்துட்டான், பயந்துட்டான். ஏன்னா அந்த காலத்துல அது நடக்கும். யாராவது பாப்பாங்க, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனை போட்டு தள்ளு, தூக்கிட்டு வா அப்படின்றான் ராஜா. அப்புறம் பயந்து போயம்மா, நீ வேற அழகா இருக்கிற, பேசாம நீ என்ன பண்ணிரு, என் தங்கச்சின்னு சொல்லிரு, அப்பதான் நான் பழைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவும் சரி ஓகே புருஷன் சொல்றானேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓகேன்றுச்சு. இந்த காலத்து பொண்ணு மாதிரி கிடையாது, அந்த அம்மா ஓகேன்றுச்சு. இந்த காலத்து பொண்ணுன்னா போடான்னு இருக்கும், அந்த அம்மா ஓகேன்றுச்சு. ஓகேன்னு சொல்லி கதை வேற மாதிரி போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, பார்வோன் பாக்குறான், பார்த்துட்டு என்ன பண்றான், அந்த அம்மா தூக்கிட்டு போயிட்டான் அரண்மனைக்கு. 15வது வசனத்துல வரும், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு. 15வது வசனம் வாசிக்கிறேன். பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டா. தூக்கிட்டு போயிட்டாங்க. கூட இருக்கலாம் சொன்னாங்க, பார்வோன் நல்லா இருக்கிறா, அழகா இருக்கிறா, தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. 16வது வசனம் 12-16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயையை பாராட்டினான். சோ இவர் என்ன பண்ணிட்டாரு, பார்வோனு ஆபிரகாம் வந்து அண்ணன் அப்படின்னு ஒண்ணு மச்சானுக்கு நல்லா கொடுக்குறாரு, காசு கொடுக்க தயை பாராட்ட. அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கொலிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இவர் நல்லா கொடுக்குறாரு, மச்சானுக்கு நல்லா கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ நல்ல அழகான தங்கச்சி வச்சிருக்கியா, வச்சுக்கோயா நல்லா கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஆபிரகாமுடைய மனைவி, அடுத்தது 17வது வசனம், அதிகம் 12-17. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் வாதித்தார். ஆனா ஆண்டவர் சும்மா இருக்கல. அவன் வந்து இத பண்ணிட்டான்னு அங்க போய் ஆண்டவர் வேலை செய்யறார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்வார். நீங்க பலவீனமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க, நீங்க பயப்படுறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ தெரியும், ஆண்டவர் ஆபிரகாம் தெரிஞ்சலாம் ஒன்னும் தப்பு பண்ணல, அவன் பயத்துல பண்ணிட்டான். சரிங்களா? ஆண்டவருக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க சில நேரம் பயத்துலதான் தப்பு பண்ணிடுறாங்க. அதுக்காக உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன ஒதுக்கிடுறீங்களா, ஓரம் கட்டிடுறீங்களா? கிடையாது. பரவாயில்லம்மா, தெரியாம பண்ணிட்ட, பயத்துல பண்ணிட்ட, பரவாயில்லவா, அம்மா எதுவும் சொல்ல மாட்டான், வா அப்பா உன்னை பாத்துக்கிறவான்னு கூப்பிடுறது இல்லை நீங்க. அதே போலதான் ஆண்டவரும். அவன் உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், போய் அங்க போய் ஆண்டவர் போய் வேலை செய்யறாரு. இப்போ அவர் அங்க போய் பார்வோன் வீட்டுல கொடிய வாதைகளை கொண்டு வர்றாரு, வியாதியை கொடுத்துட்டாரு. ஏண்டா நீ அவன் மனைவியை தூக்குற, இது ஒன்னு என்ன பண்றேன்னு ஆண்டவர் உள்ள இறங்கிட்டார். உடனே அடுத்தது 18வது வருஷம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? உடனே பார்வோனுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயா இந்த மனுஷன் தான் பண்ணிட்டான் போல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி பண்ண, உன் மனைவி இவள் என் மனைவி என்று நீ எனக்கு அறிவியா? போனது என்ன அப்படின்ட்டா. எதுக்கியா சொல்லல அப்படின்ட்டு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க 19வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 19th verse வாசிங்க. ஆதியாகமம் 12:19 வாசிங்க. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அடுத்தது, பார்வோன் அவனை குறித்தது தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். நல்லா கவனிங்க. இதை படிக்கும் போது எப்படி தோணும்னா, அவர் மனைவியை வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டாரு, தங்கச்சி நினைச்சு அதனாலதான் கிஃப்ட் கொடுத்தாரு. அதனாலலாம் கிஃப்ட் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆபிரகாம் சாதாரண ஆளு, சரிங்களா? அவனை அடிச்சு கூட துரத்தி விட்டுக்கலாம், கிளம்பு போ தங்கச்சி அடிச்சு துரத்தி விட்டுக்கலாம், கொண்டு கூட போட்டுருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாம் மேல இருந்ததுனாலதான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேல இருந்ததுனாலதான் அந்த பஞ்ச காலத்திலையும் பார்வோன் மூலமாக கர்த்தர் இதை எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நல்லா கவனிங்க, மனைவி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அது சரி, தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, சகோதரி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு புடிங்க இருக்கணும்ல எல்லாத்தையும். கரெக்டா இல்லையா? புடிய எல்லாத்தையும், உன் மனைவியை வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ, கழுதையை கூடு, குதிரையை கூடு, மாடை கூடு, ஆடை கூடு, புடிங்க இருக்கணுமா இல்லையா? புடுங்கல, எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பியான்ட்டு. எப்படி இது ஒர்க் ஆச்சுன்னா, பார்வோன்ட்ட பணம் இருக்கு, ஆபிரகாம்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, தேசத்துல பஞ்சம் இருக்கு. பஞ்ச தேசத்துல ஆசீர்வாதத்தோட ஆபிரகாம் இருக்கிறான், பார்வோன்ட்ட பணம் இருக்கு. இந்த குயிக்கா வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 10:22 வாசிங்க குயிக்கா. நீதிமொழிகள் 10:22, Proverbs 10:22. ரொம்ப முக்கியமான வசனம். தினமும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாயை திறந்து சொல்ல வேண்டிய ஒரு வசனம் இது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். எது ஐஸ்வர்யத்தை தருமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். The blessing of the Lord makes you rich.
சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். திரும்ப சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதன் கூட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செழிப்பு வேணும், உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அதை கொண்டு வர போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கு அதுதான் செய்ய போகுது. ஹல்லேலூயா. இதை தான் நீங்க நம்பணும் இன்னையில இருந்து. பிரதர், எனக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், நான் என் ஃபேமிலி எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு கிடையாது பிரதர், நான் ஒன்றும் படிக்கல பிரதர், இதெல்லாம் கர்த்தர் கேட்கல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இதை நம்புங்க. இன்னையில இருந்து இதை நம்புங்க. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உங்க பேங்க்ல என்ன அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வரும். இதை நீங்க நம்புனீங்கன்னா ஐஸ்வர்யம் வரும் உங்களுக்கு. எத்தனை பேர் நம்ப போறீங்க இதை? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இதை தான் நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். உங்களுக்கு என்ன வேணும் அதை போட்டுக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு சுகத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு விடுதலை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன வேணும் அதை போடுங்க. அதன் கூட அவர் வேதனையை கூட்டார். அப்பனா கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் எதுவுமே வேதனை கொடுக்காது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை கொடுத்தா அது கூட வேதனையே வராது. ரொம்ப அழகான வசனங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா சில பேர்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய பணம் இருந்தா கெட்டு போயிருவீங்க பிரதர், நிறைய பணம் இருந்தா நீங்க வேதனை வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்கு அதை பாருங்க. வேதத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நிறைய பணம் எல்லாம் வேண்டாம் பிரதர், கெட்டு போயிருவோம் பிரதர், அது நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதன் கூட அவர் வேதனையை கூட்டார். அப்பனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நீங்க சம்பாதித்து ஐஸ்வர்யவானா இருக்கும் பொழுது நீங்க வேதனை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு செய்யும். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவைப்படுது? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்க ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேதனையற்ற வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. அது எப்படி உண்டாகும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதை செய்யும். இதை நம்புங்க, அந்த ஆசீர்வாதத்தை நம்புங்க. அவர் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அதனால வேதனை இருக்காது என் வாழ்க்கையில நம்புங்க. சமாதானத்தோட நான் இருப்பேன். நம்ம பார்த்தோம்ல, எசேக்கியேல் 34 பார்த்தோம்ல, கர்த்தர் நம்மோட சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். He has made a covenant of peace with us. ஒரு சமாதான உடன்படிக்கை நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோ பார்வோன் பணம் வச்சிருக்கான், ஆபிரகாம்கிட்ட பணம் இல்ல, ஆனா என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. சோ இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல வேலை செய்யறனால பார்வோன்ட்ட இருக்க பணம் இங்க போகுது. பஞ்ச காலத்துல ஆண்டவர் அவனை செழிக்க செய்கிறார். இதுதான் நடக்குது. He is becoming rich during famine. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருந்ததுனாலதான் பார்வோன் கையில கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைச்சது. Because of the blessing of the Lord, he had favor in the eyes of Pharaoh. நிறைய பேர் இது நம்ம இது புரியல நிறைய பேருக்கு. எப்படி தயவு உண்டாகும்? ஆசீர்வாதம் இருக்குது உங்க மேல, அதனால உங்களுக்கு தயவு உண்டாகும். Because of the blessing. நீங்க அடுத்த அதிகாரம் படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 13 படிச்சீங்கன்னா வாசிச்சீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 13:2 போட்டிருக்கு, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிரு. ஆதியாகமம் 13:2 வாசிங்க. எப்படி போட்டிருக்காங்க? ஏப்ரஹாம் வாஸ் வெரி ரிச் இன் கேட்டில், சில்வர் அண்ட் கோல்டு. இந்த கோல்டு சில்வர் எங்க இருந்து வந்துச்சு? பார்வோன் என்ன போட்டான்? பார்வோன் என்ன கொடுத்தான்? நம்ம வாசிச்சோம், ஆடு மாடு குதிரை கழுதை தான் கொடுத்தான். ஆனா ஆதியாகமம் 13:2 என்ன போட்டிருக்கு? ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும். அது எங்க இருந்து வந்துச்சு? புரியுதுங்களா? இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கொண்டு வருது அவனுக்குள்ள. உடைய பெரிய சீமான் ஆயிட்டான். பஞ்ச காலத்துல பெரிய சீமான் ஆயிட்டான். He became a very rich man during famine. Hallelujah. Amen. So இதற்காக தான் அவர் சிலுவையில மரித்தார். பஞ்ச காலத்துல நீங்க செழிக்கணுன்றதுக்காக தாங்க இயேசு சிலுவைக்கு போனாரு. ஏன் இயேசு சிலுவைக்கு போனோம்? சிலுவையில ஏன் தரித்திரர் ஆனார் அவரு? ஏன் அவர் தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டார்? அவரு சிலுவையில போட்டிருக்க அவர் தரித்திர கோலத்தை 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம். அவர் தரித்திரர் ஆனார், அவர் தரித்திரத்தின் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படி. எதுக்காகனா நீங்க எல்லா சீசன்லயும் நீங்க செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் தரித்திரர் ஆனார் சிலுவையில. ஹல்லேலூயா. இயேசு தரித்திரர் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிறவருக்கு இயேசுக்கு இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. பரிபூர்ண இருந்துச்சு. எது வேணுமோ அவரால் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஸ்திரீகள் அவருடைய ஊழியத்தை பொருளாலும் இதனாலும் அவரை இது பண்ண கனப்படுத்தி அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. லூக்கா 8 வாசிக்கிறோம். அநேக ஸ்திரீகள் அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பொருளையும் ஆஸ்திகளையும் கொடுத்து அவருடைய ஊழியத்துல சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? சும்மாலாம் சப்போர்ட்டிவா இல்ல.
அது மட்டும் இல்லாம என்ன வேணுமோ உடனே கொண்டு வருவார். அப்போ வேணுமா இப்படி கொண்டு வர்றாரு, ரசம் வேணுமா இப்படி கொண்டு வருவாரு. ஒரு குறைவும் கிடையாது இயேசுவின் இடத்துல. ஹல்லேலூயா. பரிபூர்ணம் அவரு. He was abundant. அவர் தான் பரிபூர்ணத்தின் ஒரு 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 இதுவாக இந்த he was a picture of abundance. ஏன்னா பரிபூர்ண ஜீவன் அவருக்குள்ள இருந்துச்சு. He had the abundant life inside of him. ஆனா சிலுவையில் அவர் தரித்திரராக தொங்கினார், ஒண்ணும் இல்லாம தொங்கினார், நிர்வாணியா, ஒண்ணும் இல்லாம, ஒரு துணி கூட கிடையாதாங்க. ஹிஸ்டரியில போட்டிருக்கு, ஒரு துணி கூட இல்லையா. டோட்டலா உருவிட்டு நிர்வாணமா தொங்க விட்டாங்களா அவரை. சிலுவையில ஒண்ணு இல்லாம தொங்கினார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன் நமக்காக சிலுவையில தரித்திரரானார். எதற்காக? அவர் தரித்திரத்தின் மூலமாக நாம் ஐஸ்வர்யவானாகும்படி. சோ இன்னைக்கு நீங்களும் நானும் நிர்வாணியா இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் தரித்திரரா இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சிலுவையில அப்படி தொங்கினார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாதம், சிலுவையின் மூல சம்பாதித்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் மேல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ப போறீங்க இன்னையில இருந்து? அதை நான் இந்த பஞ்ச காலத்துல செழிக்க போறேன். In this famine I shall prosper. சொல்லுங்க வாய் தந்து, இந்த பஞ்ச காலத்துல நான் செழிப்பேன். In this time, in this famine I shall prosper. Hallelujah. நானும் செழிப்பேன், அநேகருக்கு நான் கொடுப்பேன். I shall prosper and I shall also give to many. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மேல் வரும்படி இதைதான் கர்த்தர் சிலுவையில நமக்காக செய்து முடித்தார். பஞ்ச காலத்துல செழிக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம முடிச்சிரோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. கர்த்தாவே நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, glory be to God. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறங்க, ஆண்டவரே என் மேல ஆசீர்வாதம் இருக்குது என்பதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. Help me to see the blessing that is upon me. ஆண்டவரே நீங்க என் மேல வைத்திருக்கிற அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் உணரும்படி, ஹல்லேலூயா, அதை விசுவாசிக்கும்படி எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. ஓபன் மை ஐஸ் டு see that. எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் சூழ்நிலையை நான் பார்க்க கூடாது, என்னை சுத்தி இருக்கிற பஞ்சத்தை நான் பார்க்க கூடாது, என்னை சுத்தி இருக்க சத்துருக்களை நான் பார்க்க கூடாது, உண்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உண்மை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உண்மை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. அதை தான் நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ லார்ட். உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் கண்களை திறந்து, ஆண்டவரே நான் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஆண்டவரே நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்திக்கிறேன் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே இவர்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதன் கூட நீர் வேதனை கூட்டார். உன்னதங்களே சகல ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஆண்டவரே இன்றையிலிருந்து ஹல்லேலூயா அந்த ஆசீர்வாதம் என்ற அந்த கிருபையில, அந்த பலத்துல ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரும் வாழட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அவர்கள் மென்மேலும் உயரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். Thank you Jesus. நீங்க கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள், கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. சோ இதை யூஸ் பண்ணி உங்க காணிக்கைகளை நீங்க அனுப்பலாம். எப்பொழுது நம்ம காணிக்கை கொடுக்கும் பொழுது நம்ம கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய சுவிசேஷம் அநேகருக்கு போவதற்கான வழியை உண்டாக்குவதற்காக கொடுக்கிறோம். So when you give, you are giving to honor the Lord, you are giving to honor the word of the Lord as well as to spread the gospel to many people. Amen. So என்னுடைய ஊழியம் ஒரு சுவிசேஷ ஊழியம். ஸோ அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் உதவுகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸை கொண்டு போக கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஸோ இதுக்கு கொடுக்கறது மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஸோ உங்களுக்கு முன்பதாக வழிகள் இருக்குது, இது யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த வழிகள் மூலமாக கொடுக்கலாம். இல்லைனா டேரக்டாக பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்புறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், பேங்க் சென்னை சந்தோம். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாக இருக்கும், நிரம்பி இருக்கும். உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. உங்கள் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Amen.